சிம்ம ராசிக்கு இந்த விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் பிறந்திருப்பது நல்ல ஒரு ஆதாயமும் நல்ல ஒரு லாபமும். ஏனென்றால் உங்களுக்கு சூரிய பகவான் உச்சம், உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் 9ஆம் இடத்திலே உச்சம் பெற்று உள்ளார். உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதியான சுக்கிர பகவான் 8ஆம் இடத்திலே உச்சம் பெற்றுள்ளார். இப்போ உங்கள் 10ஆம் இடத்துக்கு அதிபதியும் 8ஆம் இடத்துக்கு அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றுவது மட்டுமல்ல, நீச்சமும் பெற்று உச்சமும் பெற்றிருக்கிறார். புதன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியானவரும் 3ஆம் இடத்துக்கு அதிபதியான புத பகவான் நீச்சம், உங்கள் ஜீவனாதிபதியான சுக்கிரன் உச்சம், குரு பகவான் பரிவர்த்தனை. ஆக இது அனைத்து சேரும்போது ஒரு ஜாதகத்திலே நீச்சபங்க ராஜயோகமும் விபரீத ராஜயோகமும் பரிவர்த்தனை யோகமும் பெற்றிருந்தால் சிம்ம ராசிக்கு அல்ல குறையாத செல்வங்களும் கேட்டதெல்லாம் நடக்க போகிறது. உங்களுக்கு வைத்திய செலவு குறைய போகிறது, உடல் மேன்மை தரப்போகிறது. சூரிய உச்சம் எப்படி இருக்கும், நோயில பட்டவங்க எழுந்திரிச்சு நிற்பாங்க. ஏன்னா சூரியனோட வைப்ரேஷன் கிடைக்குது உங்களுக்கு. அவர் யாரும் ராசி அதிபதி. அதே சமயம் ராகு கேது பயிற்சி சற்று சிம்ம ராசிக்கு சிறப்பாக இல்லை. ஒரு புறம் பார்த்தால் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பயிற்சி, குரு பார்க்கிறார். ராகு கேதுவால ராசியில் கேது பகவானும் 7ஆம் இடத்திலே ராகு பகவான் அமர்வது. ஏற்கனவே 7ஆம் இடத்துல சனி இருக்காரு. இது என்ன சொல்லுவாங்க, கண்டக சனின்னு சொல்லுவாங்க. அவர் கூட ராகும் சேராரு. 2 பேரும் சுபர் அல்ல. அந்த இரு பாவரையும் முழு சுபரான குரு பகவான் 11/5/2025 பார்க்க போறார். அப்ப எப்படி இருக்கும், 7ஆம் இடத்தை குரு பார்வை பட்டா திருமணம் நடக்கணும், வேலை கிடைக்கணும், வியாபாரம் புதுசா தொடங்கணும், கலைத்துறையில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நல்ல ஒரு முன்னேற்றம், பதவி கிடைக்கும், மனைவி மூலியமா சொத்து கிடைக்கணும். ஏன்னா 7ஆம் இடம் மனைவி இல்லையா, மனைவி மூலியமா சொத்து கிடைக்கணும். 7 அதிபதியார் ஆட்சி பெற்றிருக்காரு சனி பகவான் கும்பத்துல, அதனால சொத்து கிடைக்கணும். நீண்ட நாளா மாமியார் மச்சாங்க சண்டை போட்டுக்காரு, அது ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி உங்களுக்கு ஒரு கணிசமான தொகை சேர போகிறது. ஆக ராசியில் இருக்கிற கேது மட்டும் கொஞ்சம் சமாதானம் பண்ணுங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா, விநாயகர் பெருமானை வழிபடுவது, விநாயகர் பெருமானுக்கு வெற்றிவேறு மாலை கட்டி பன்னீரிலே ஊற வைத்து அதை சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகர் பெருமானுக்கு மாலை நேரத்தில் சாற்றி சூரத்தேங்காய் உடைத்து அர்ச்சனை அல்லது செய்து விநாயகர் தரிசனம் செய்து வந்தால் இந்த கேது பகவானால் ஏற்படக்கூடிய துர்பலங்கள் நீங்கி நற்பலங்கள் உண்டாகும். சிம்ம ராசிக்கு சூரிய பகவான் உச்சம் பெற்றும் சுக்கிர பகவான் உச்சம் பெற்றும் குரு பரிவர்த்தனை பெற்றது நல்ல ஒரு யோகம், அற்புதமான ஒரு யோகம். அடுத்த